டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் சார்பா எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸையும் வரவேற்கிறேன். தேர்வுல ஜெயிக்கணும்னா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க, இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா ஒரு குவிக் லுக் பாத்துரலாம். முதல்ல தமிழ்நாடு செய்திகள், அப்புறம் முக்கியமான விருதுகள், பாதுகாப்பு, பொருளாதாரம், கடைசியா சர்வதேச நிகழ்வுகள்னு உங்க தேர்வுக்கு ரொம்ப அவசியமான 5 பகுதிகளை பத்தி தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளோட முதல் செக்ஷன் நம்ம மாநிலம் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் தான். குறிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்ம மாநிலத்துல என்னென்ன புது முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு அசத்தலான நம்பரோட ஆரம்பிக்கலாம். 46%. ஆமாங்க, தமிழ்நாட்டோட பசுமை பள்ளிகள் திட்டம் மூலமா ஒவ்வொரு பள்ளியிலையும் மின்சார பயன்பாடு சராசரியா 46%. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை இல்லையா? இந்த திட்டத்தோட வெற்றிக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது அந்த காலநிலை கல்வி மற்றும் கூல் ரூஃப் திட்டத்தோட தொடக்க விழா போட்டோதான். இது நம்ம மாநிலத்தோட காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கையில ஒரு முக்கியமான மைல்கல். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரே ஒரு திட்டம் மட்டும் கிடையாது. பசுமை பள்ளிகள், அப்புறம் கிளாஸ் ரூம் வெப்பத்தை குறைக்கிற கூல் ரூஃப்ஸ், கழிவு மேலாண்மைன்னு பல முனைகள்ல நம்ம அரசாங்கம் வேலை செய்யுது. இந்தியாவோட 2070 டார்கெட்டுக்கு முன்னாடியே கார்பன் நியூட்ராலிட்டி அடையணுங்கிறது தான் நம்ம மாநிலத்தோட இலக்கு. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்ஷன் ரொம்ப முக்கியமானது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் யாருக்கெல்லாம் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் தேர்வுகள்ல அடிக்கடி வரும். சோ கவனமா கேளுங்க. இங்க 2 பெரிய ஆளுமைகளை பத்தி பார்க்க போறோம். ஒரு பக்கம் தெற்கு சூடான்ல அமைதி படையில சிறப்பா பணியாற்றியதற்காக ஐநாவோட உயரிய விருதை பெற்ற மேஜர் ஸ்வாதி சாந்தகுமார். இன்னொரு பக்கம் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்திய சினிமாவுக்கு அவர் செஞ்ச பங்களிப்புக்காக மதிப்புமிக்க பத்மபாணி விருதுக்கு தேர்வாகியிருக்கார். மேஜர் ஸ்வாதியோட ப்ராஜெக்டோட பேரே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சம கூட்டாளிகள் நீடித்த அமைதி. அவரோட வேலையோட நோக்கத்தை இந்த பேரே சொல்லிடுது. இந்த திட்டம் மூலமா போர் நடந்த பகுதிகள்ல 5000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு மகத்தான இப்ப நம்ம கவனத்தை நம்ம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள் பக்கம் திருப்புவோம். இதுல சயின்ஸ் சம்பந்தப்பட்ட மிஷன்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். அதே சமயம் சில முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் முடிவுகளையும் அலச போறோம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் INS சாகர்த்வானி. இது நம்ம DRDOவோட ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் ஷிப். இது இப்போ சாகர் மைத்ரி அப்படிங்கிற ஒரு மிஷன்ல இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில அறிவியல் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துறது தான் இதோட நோக்கம். இந்த சாகர் மைத்ரி திட்டம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது வெறும் ஒரு சயின்ஸ் ரிசர்ச் மட்டும் கிடையாது. நம்ம கூட இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கிற 8 நாடுகள் இதுல இணைஞ்சு செயல்படுறாங்க. இது நம்மளோட சர்வதேச உறவுகளையும் பலப்படுத்தும். சோ இது சயின்ஸையும் டிப்ளமசியும் ஒன்னா இணைக்கிற ஒரு முயற்சி. அடுத்ததா ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான அப்டேட். இந்த மேப்பை பாருங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு எவ்ளோ பெருசா வளர்ந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். புதுசா நாடுகள் சேர்ந்ததால உலக அரங்கில் இந்த அமைப்போட பவர் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவோட ஒரு முடிவை நம்ம பார்க்கணும். இங்க தான் ஒரு ட்விஸ்ட். பிரிக்ஸ் அமைப்புக்கு இப்போ தலைமை தாங்கிறதே இந்தியாவா தான் இருக்கு. ஆனாலும் தென்னாப்பிரிக்கா நடத்தின இந்த கடற்படை பயிற்சியிலிருந்து இந்தியா விலகி இருக்கு. இது நம்மளோட சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை காட்டுகிற ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையா பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம நேரா எக்கானமிக்ஸ் பக்கம் போலாம். பொருளாதாரம் சம்பந்தமா சில முக்கியமான கொள்கை முடிவுகளும் இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சஸும் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். முதல்ல பசுமை அலுமினியம் இல்லனா கிரீன் அலுமினியம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி அலுமினியம் தயாரிக்கிறது தான் இது. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இதுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டு வருது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். ஐரோப்பிய யூனியன் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னு ஒரு புது வரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வரியை சமாளிக்க நம்மளோட அலுமினியத்துறை பசுமை தொழில்நுட்பத்துக்கு மாற தயாரா இருக்கா? இதுதான் $1 மில்லியன் குவெஸ்டின். இந்த கேள்வி ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம் உற்பத்தியில நாம உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கோம். காப்பர் உற்பத்தியிலையும் டாப் 10ல இருக்கும். அதனால இந்த துறையில வர எந்த ஒரு மாற்றமும் நம்ம பொருளாதாரத்தை நேரடியா பாதிக்கும். இண்டஸ்ட்ரியில இந்த நிலைமைனா இன்னொரு பக்கம் விவசாயத்துல பாருங்க. நம்ம நாட்டுல உணவு மற்றும் உர மானியங்களுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 4.5 ட்ரில்லியன் ரூபாய் செலவு பண்றோம். இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல 8%க்கும் அதிகம். சரி, நம்ம அனாலிசிஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனலா இன்டர்நேஷனல் நியூஸ்ல 2 முக்கியமான விஷயங்களை வேகமா பாத்துடலாம்.
ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு முக்கியமான அமைப்பு தான் ஈகோசாக், அதாவது பொருளாதார மற்றும் சமூக மன்றம். இது தொடங்கி இப்போ 80 வருஷம் ஆகுது. உலக வளர்ச்சி சம்பந்தமான கொள்கைகளை முடிவு பண்றதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இது 6500க்கும் மேற்பட்ட என்ஜிஓக்களுக்கு ஒரு பாலமாவும் செயல்படுது. கடைசியா ஒரு சின்ன அப்டேட். இப்போ ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல ஒரு புதுசா வர்த்தக பதற்றம் உருவாகிட்டு வருது. இதுக்கு சென்டர் பாயிண்டா இருக்கிறது கிரீன்லாந்து தான். அதோட புவிசார் அமைப்பும் கனிம வளங்களும் தான் இந்த போட்டிக்கு காரணம். சோ இன்னைக்கு பார்த்ததிலிருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டோட பசுமை பள்ளி திட்டம் ஒரு சக்சஸ் மாடல். இந்தியா சாகர் மைத்ரி மூலமா சயின்ஸ் கோஆபரேஷனையும் அதே சமயம் பிரிக்ஸ் பயிற்சியிலிருந்து விலகி தன்னோட சுதந்திரமான நிலைப்பாட்டையும் பேலன்ஸ் பண்ணுது. கிரீன் அலுமினியம் நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவால். இதெல்லாம் உங்க தேர்வு தயாரிப்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.